பெண்கள் தற்காப்புக்கான சிறப்பு பயிற்சி. இதான் இப்ப அடிபட்டப்போ அவன் நடிக்கிறான் அங்க பெயின்ல அழுதுட்டு இருக்கான். என்னடா கராத்தா எல்லாம் சொல்லி கொடுக்காரு ராணாவப்பா, அவர் பெரிய கராத்தா மாஸ்டர் போலுக்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்கு வந்ததுமே நான் ஒரு கராத்தே மாஸ்டர், பெண்களுக்கு பாதுகாப்பா நான் சொல்லி தர போறேன் அப்படின்ட்டு பெண்களை பூரா வச்சு பயங்கரமா ஏதோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதான் ஃபன்னா ஜாலியா போய்கிட்டு இருக்கு. அதுலயுமே ராணாவப்பாட்ட ராணாவை தவிர உங்களுக்கு இந்த வீட்டுல பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு அவனே அருணை வேகமா கையை காட்டுறாப்ல. அந்த இடத்துல ராணா கீழே விழுந்து கை உடைஞ்சப்ப அருண் ஒருத்தர் தான் வந்து தூக்கிட்டு போனாரு. அவர் என் சாமி, கண்ணுல இருந்து எனக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப எமோஷனா சொல்றாரு. நேத்து வேற அருணை வந்த வீட்டுல எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வறுத்து எடுத்துட்டாங்க. மனுஷன் உடஞ்சிட்டாரு. உடஞ்சு இனிமேல் வர்ற ஃபேமிலி யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு ராணா அப்பா வந்தவனே அருணை இப்படி புகழ்ந்த பிறகு அவருக்கே ஒரு நிம்மதியா இருந்திருக்கு. அப்பாடா, ஒரு ஃபேமிலியா நம்மள நல்லதா விதமா பேசுறாங்களே அப்படின்ட்டு. ஆனா பழைய பேஷண்ட் அருண் போ, புது பேஷண்ட் சௌந்தர்யா வா அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் எப்பவுமே ஒன்னு அனௌன்ஸ் பண்ணார்ல, வந்திருக்க ஃபேமிலிக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு முரண்பாடு இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னவனே ராணா சிஸ்டர் சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, அவன் கை உடைஞ்சு அவ்வளவு அழுதுகிட்டு இருக்கப்ப நடிக்கிறான்னு சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்ட்டு வந்து சௌந்தர்யா சொல்றாங்க. அதை பார்த்து சௌந்தர்யா முழிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த ஃபேமிலி ரவுண்டு எமோஷனா பாண்ட் ஆகுறத விட மஞ்சரி சொன்னாப்ல இது கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்துருக்க, இது இந்த வீக்லி இன்னொரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எங்க எமோஷனா பாண்ட் ஆகுறத விட வர்ற ஃபேமிலிஸ் எல்லாருமே தன் மனசுல தன்னோட வீட்டு பிள்ளைய யாராவது வந்து அடிச்சாங்கன்னா அதை சுட்டி காட்டி தன் மனசுல உள்ள பாரத்தை பூரா இறக்கி வச்சுட்டு போற மாதிரி இருக்கு. ஏன்னா நேத்து வந்து எல்லாருமே வந்து அருணா ஒரு பக்கம் தாக்குனாங்க, சௌந்தர்யா ஒரு பக்கம் தாக்குனாங்க, முத்து மஞ்சரி எல்லாருமே வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு ஆப்போசிட்ல எதிர உள்ள கண்டஸ்டன்ஸ்ல வச்சு செஞ்சுட்டு தாங்க உள்ளுக்கு போறாங்க. அதுலயுமே முக்கியமா ரயான் அவங்க சிஸ்டர் வந்து சொன்னதா ரொம்ப ஹைலைட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த ஃபேமிலி ரவுண்ட் எமோஷனா இருக்கா, அதுக்கு மேல வந்து உள்ளுக்கு இந்த முரண்பாடுங்கிற பேர்ல வந்து வன்மத்தை கொட்டுற மாதிரி இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.